எங்கள் பரிசுத்தமும் நீதி நிறைந்த தேவாதி தேவனே, உடைய பாதத்தில் என்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்தத்தில் கொடுக்கிறேன். வர இருக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வர ஜெபிக்கிறேன். இந்த நாள் உபவாச ஜெபத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும். எங்களோடு தங்கிரும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. தேவனே உம் கிருபை என்றென்றோ மாறாதது. தேவனே உம் கிருபை என்றென்றோ மாறாதது, என்றென்றோ மாறாதது. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. மலைகள் விலகினாலும் மாசற்ற கிருபை பெருகுதே. மலைகள் விலகினாலும் மாசற்ற கிருபை பெருகுமே. ஆராதனை தூபத்தில் அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. இயேசு அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. அலை அலையாய் பாய்ந்து வர் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அலை அலையாய் பாய்ந்து வர் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. பலவீனத்திலும் கிருபை பலனாய் பாயுதையா. பலவீனத்திலும் கிருபை பலனாய் பாயுதையா. பல கோடி மைந்தர்களே வாழ்வு மாற கிருபை வேண்டுமே. இன்று வாழ்வு மாற கிருபை வேண்டுமே. அலை அலையாய் பாய்ந்து வரும் என்னை நனைத்ததையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. ஹalleluya ஹalleluya ரிபான சந்துரதி அங்கரபா. கரங்களை உயர்த்தி தேவ கிருபையை தாரு அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். தேவ கிருபையை தாரும். இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையாய் வெளிப்பட ஜெபிக்கிறோம். மகிமையான ஆவியானவர் எங்கள் நடுவில் வெளிப்பட ஜெபிக்கிறோம். வெளியேந்து இங்கே வரதுக்கு எங்கெங்கெல்லாம் ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீது இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காம்பவுண்டுக்குள்ளே வரும்போதே எந்த இருளின் கிரைகளாக இருந்தாலும் அவைகளுக்கு ஆண்டவரே சுட்டரிக்கப்படவும் ஜனங்களை நீர் கூட்டி சேர்க்கும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். கிருபை எங்கள் பலவீனங்களிலே உம்முடைய கிருபை பூரணமாய் இருக்கட்டும். எங்கள் குடும்பங்களிலே ரட்சிப்புக்கு ஏற்ற கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுவிக்கிற கிருபை, நீதிமானாய் மாற்றுகிற கிருபை எங்கள் நடுவில் இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு தங்கிரும் கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த நாமத்தின் வல்லமை எங்கள் நடுவிலே விளங்கட்டும். எல்லா செத்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் எரிந்து போவதாக. எல்லை முழுவதும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்திருக்க ஜெபிக்கிறோம். எங்களோடு தங்கிரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காருவோம். இன்று முதலாவதாக நாம் தேவ செய்தியை பார்க்கலாம். நம்மை குறித்து தேவ சித்தம் என்ன
எவைகளெல்லாம் நம்மை குறித்து தேவ சித்தம், அதில் ஒரு சில காரியங்களை நான் பார்க்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது கூட என்ன செய்யணும்? அந்நிய பாஷைகளில் பேசி, இல்லைன்னா சோத்திரம் சொல்லிக்கொண்டே இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கும் கனநித்திரை வராது, கண்களை மூடிக்கொள்ள மாட்டோம். ஏன்னா வார்த்தை நமக்குள்ளே போகணும். 1 மணி நேரம் கூட நம்மளாம் ஆராதிப்போம் பாருங்கள். ஆராதிக்க சொன்னால் பாட சொன்னால் போதும், நல்லா பாடுவோம், மெய் மறந்துடுவோம். அதெல்லாம் என்னது? உணர்ச்சி வசப்படுகிற காரியம். அது எல்லாருமே செய்யலாம். டிவியில் பார்த்தா கூட உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்கிறாங்க? கையெல்லாம் தட்டி, ஒரு சீரியல் முடிகிற வரைக்கும், ஏதோ சினிமா ஏதோ முடிகிற வரைக்கும் எழும்பவே மாட்டாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. சில நேரத்தில் வீட்டில் திருட வந்தால் கூட மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க? இன்வால்வ் ஆகிடுறாங்க, இணைந்து கொள்ளுகிறாங்க. அது மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு ஒழுங்கை வச்சிருக்கிறாரு. முதல் துவக்க ஜெபம், ஆராதனை, அர்ப்பணிப்பு. நம்ம அப்புறம் வேத வசனங்களை தியானிக்கிறோம். இப்போ இந்த வேத வசனம் தியானிக்கிற நேரத்தில் யாரெல்லாம் உடனே கண்ணை டைட்டாக மூடிக்கிறாங்களோ அவங்க என்ன இல்லை? சரியான ஆவி அவர்களுக்குள்ள இல்லை, ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். வேத வசனங்களை கேட்காதபடிக்கு ஜெபிக்கிறோன்னா நம்முடைய ஜெபம் என்ன பண்ணாது? ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட முடியாது. வேத வசனத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஜெபத்தோடையே நம்ம உட்கார்ந்துருக்கணும். ஜெபத்தோடையே வெளியே போனாலும் வந்தாலும், ஒருவேளை வண்டியில் நம்ம ஏதோ ஒரு டாக்ஸிலேயோ இல்லை ஆட்டோலேயோ இல்லை கார்கள்லையோ இல்லை எதுலேயோ போனாலும் அப்பெல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி எப்போதும் ஒரு ஜெப அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ப்ரே கண்டினியூலி அப்படின்னு இருக்குது. அடுத்தது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படின்னா என்னது? அப்படின்னா கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். அப்படின்னா நமக்கு வருகிற எல்லா சூழ்நிலை மாறி தானே இருக்கும். ஒவ்வொரு முறையும் சூழ்நிலைகள் மாறுது, மனுஷர்கள் நாமும் மாறுகிறோம் இல்லை? வெயில் காலம் எடுத்தால் ஒரு வகை ட்ரெஸ் தான் போட முடியும், மழை காலத்தில் அதுக்கேற்ற ட்ரெஸ் தான் போட முடியும். இல்லை வெயில் காலத்தில் போட்ட மாதிரி தான் போடுவேன்னா நம்மளுக்கு கை காலெலாம் இழுத்துரும். அப்போ என்ன செய்கிறோம்? எப்படி பண்ணுறோமோ, என்ன ஃபுட்டு சாப்பிடணும், கோடை காலத்தில் என்ன சாப்பிடணும், குளிர்காலத்தில், பனிக்காலத்தில், மழை காலத்தில் எல்லாம் நமக்கு தெரியுது. அப்போ அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்போ எல்லா சூழ்நிலைகளையும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணுமா? சங்கீதம் 63 முதல் 8 வசனங்களில் நம்ம வாசிக்கும்போது அது எப்படி எப்போதும் ஜெபம் பண்ண முடியும்? தாவீதை போல நாம் இருந்தால் கட்டாயமாக நம்மளால் முடியும். தாவீது எப்படிப்பட்டவராக இருந்தார்? வாசிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாரமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மை தாகமாய் இருக்கிறது. தேவனே, நீர் என்னுடைய தேவன். நமக்கு வேறே தேவர்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒருவரே தேவன், இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன், என்னுடைய தேவன் அப்படி சொல்ல, என்னுடைய தேவன். அப்போது அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். எப்படி தேடுகிறேன்? வறண்ட பூமியை போல, விடாய்த்து போய் தண்ணீரே இல்லாத ஒரு நிலம் எப்படி கீரலாக விட்டு போய் ஏங்கும் பார்த்தீங்களா? வெயில் நாளில் நிலங்கள் கூட ஏங்கும். நமக்கும் சில இடங்கள்லாம் தண்ணி இல்லைன்றாங்க. நம்ம நல்லா தாராளமாக தண்ணியை செலவு பண்ணுறோம். இப்போயே கொஞ்சம் குறைச்சி செலவு பண்ண பழகணும். இன்றைக்கி சில இடங்கள்லாம் தண்ணி இல்லை. அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் வாழ்க்கை எப்படி இருக்குது ஆண்டவரே, ஆனால் என் ஆத்மா உங்கள் மேலே என்ன இருக்கிறது? தாகமாக இருக்கிறது. நமக்கு தெரியணும், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்ம எல்லாருடைய தாகத்தை தீர்க்க வல்லவர்.
ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் உயிர் வாழ்கிற நாள் வரைக்கும் என்ன வேணும்? ஜீவ நீரூற்று நமக்கு சப்ளை பண்ணப்பட்டு கொண்டே இருக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். நான் போய் மகிழ்ச்சியோடு ரட்சிப்பின் ஊற்றுகள்லேருந்து மொண்டு கொண்டே இருக்க வேண்டும். எதுக்கெல்லாம் தேவை? பயம்ன்றது நமக்கு வருதா? அந்த பயத்தின் நேரத்தில் அந்த பயத்தை மேற்கொள்வதற்கு இந்த ரட்சிப்பின் ஊற்றில் இருந்து நம்ம என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உரிமை பாராட்டி நம் மீது, நமக்குரியவர்கள் மீது, நாம் இருக்கிற கூடாரங்களின் மீது தெளித்து விசுவாசத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? அதில் ஜெயம் எடுக்க முடியும். ஒவ்வொரு காரியங்களாய் நாம் பார்க்கலாம். இப்போ இதில் நாம் பார்க்கும்போது என் ஆத்துமாவு மேல் தாகமாக இருக்கிறது. இப்படி அதிகாலையிலே தாகமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 6ஆம் வசனம், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது. இப்போ படுக்கையில் என்ன செய்யணும்? இயேசுவை நினைக்கணும். கவலைகளையோ கண்ணீரையோ, ஒரு வேலையின் நிமித்தம், படிப்பு நிமித்தம் நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கிற பிள்ளைகளையோ, சில நேரத்தில் கணவன் கூட என்ன செய்கிறாங்க? தன் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு வெளிநாடுகளிலே வேலை செய்கிறாங்க. ஒரே இந்தியாவிலே இருந்தாலும் தேசம், மாவட்ட, மாநிலங்கள் வேறு இடத்துல வேலை செய்கிறாங்க. வேலை நிமித்தம் பிரிஞ்சிருக்கலாம். அப்போது இரவு நேரத்தில் பொருளாதார நெருக்கடி இருக்கலாம். அடுத்த நாள் நம்ம கடன் என்ன கொடுக்க போகிறோம்? கடன்காரனுக்கு என்ன சொல்ல போகிறோம்? வாடகை எப்படி கட்ட போகிறோம்? லாஸ்ட் டேட் ஆயிடுச்சு, எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி கட்ட போகிறோம்? பல காரியங்கள் இருக்கலாம். அது இரவு நேரத்தில் நினைக்கிறதுக்கு இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்மை நினைக்கிறேன் ஆண்டவரே, படுக்கையின் மேல் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். கர்த்தரையே தியானிக்கிற மனுஷனாய் தாவீது இருந்தார் பாருங்கள். நம்ம எதை தியானிக்கிறோம்? தியானிக்கிறதுனா நமக்கு தெரியும். ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஒரு சின்ன கவலை எடுத்துக்கோங்களேன். ஒரு வியாதி தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்கே போனாலும் இன்னும் இந்த சீசனல் வியாதியெலாம் இருக்குது. அப்போ அதை பார்த்த உடனே என்ன செய்கிறது? ஐயோ இது வந்துருச்சு. நான் சொன்னேன், ஒரு நாள் ராத்திரி ஒரு 2:30 மணி போல் எனக்கு பயங்கர தொண்டை வலி. அந்த வலி தாங்க முடியாத வலியாக இருந்துச்சு. நான் எழுதுக்க முடியல. நான் பொதுவாக அப்படி நைட் நேரத்தில் எழும்ப மாட்டேன். எழுந்து படுத்துகிட்டே இந்த கையை வச்சு இப்படியே வச்சு கொண்டு அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். கடிந்து ஜெபம் பண்ணேன். ஏன்னா நான் படுக்கும்போது நல்லா தான் படுத்தேன். அந்த நைட்டுக்கு வர்றதுக்கு ஒரு சான்ஸும் கிடையாது. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கமே கிடையாது, கூல்ட்ரிங்க்ஸும் குடிக்கிறது இல்லை. இப்போ எப்படி இது வந்துச்சு? ஒரு சான்ஸ் இல்லை. அப்போ நான் அந்நிய பாஷைகளில் பேசி அப்படியே கடிஞ்சு அதை அப்புறப்படுத்தி ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு எப்போ நான் தூங்குனேன்னு தெரியாது. அது வரைக்கும் அந்நிய பாஷைகளே பேசி 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 ஜெபம் பண்ணிட்டு பார்த்தா அடுத்த நாள் நல்ல சுகமாக எழுந்திருக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. நான் என் படுக்கையின் மேல் நான் என்ன செய்வேன்? என் பலவீனத்தை நினைக்க மாட்டேன், உம்மை நினைப்பேன். எனக்கு பரிகாரியை நினைப்பேன். என் அருகாமையில் இருக்கிற என் ஆத்தும நேசரை நினைப்பேன். எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வத்தை பிதாவின் வலது பார்சத்திலே நான் நினைப்பேன். அப்போ அப்படி தியானிக்கிறேன். அடுத்தது பாருங்கள், நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் முதல் செட்டைகளின் நிழலை உணர்கிறேன்ப்பா. தனியாக இருக்கும்போது தான் நம்ம அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப தனியாக விடப்படும் போது சில நேரங்களில் பாருங்கள், ஹாஸ்பிட்டலுக்கே போய் பழக்கம் இல்லாதவங்களுக்கு சில நேரத்தில் கொண்டு போய் தள்ளிடுவாங்க. கொரோனாவில் தள்ளின மாதிரி சில பேரில் கட்டாயமாக சில பேரை கூப்பிட்டு போனாங்க. இல்லை போயிடுச்சு, இல்லை கேள்விப்பட்டால் வாங்க பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ ஆஸ்பத்திரிக்கு பழக்கமே இல்லாதவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? திக்குன்னு, ஐயோயோ என்ன அப்போதோ ஏதோ அப்போதும் தெரியலையே. ஜுரம் இல்லைனா கூட எங்கேயாவது மெடிசனை போட்டு ஊசி போட்டுருவாங்களான்னு ஒரு பயம் இருக்கும். அப்போது அந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய செட்டைகளின் நிழல், நீர் எனக்கு துணையாக இருந்ததினால். ஆண்டவருடைய துணை எவ்வளோ பெருசு பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் அவர் நம்முடைய துணையாக இருக்கிறார். அவரது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அந்த செட்டைகளை குறித்து நம்ம நினச்சோம்னா நிறைய வசனங்கள் இருக்குது இல்லை? ராக்காலத்தில் ஒரு செட்டைகளின் நிழல் அப்படியே பறந்து காக்கிற பட்சியை போல் என்ன செய்வாரா? எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார்.
அப்படியே சிறகை விரித்து ஒரு பறவை அப்படியே அணைச்சிக்கிட்டா எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு கோழி, ஒரு கழுகு, அந்த கழுகு என்ன செய்த, அந்த கழுகு எவ்வளவு ஸ்பீடாக அப்படியே வந்து இந்த கோழி குஞ்சு மேலேயே கண்ணு வச்சுட்டு வரும். ஆனால் ஒரு சிக்னல் கொடுத்து அணைத்து கொள்ளுகிற ஒரு கோழியை போல, தாய் கோழியை போல ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு, அரவணைத்து கொள்ளுகிறார், அரவணைத்து கொள்ளுகிறார். அதனால தான் ஆபத்து நேரத்தில் நீ யாரையும் கூப்பிடாத, முதல்ல என்னையை கூப்பிடு அப்படின்னு சொன்னார். அவரை கூப்பிடும்போது ஒரு செகண்டில் நம்ம தேவ பிரசன்னத்தை உணர வைக்கிறார். அவர் துணையாக இருந்ததினால் செட்டைகளின் நிழலில் களி கூறுகிறேன். அப்போ தாவீதுடைய துக்கமெல்லாம் அந்த ராத்திரி மறந்து போய் எப்படி தூங்கியிருப்பார். ஒரு குழந்தை எப்படி தாயுடைய மடியில், தகப்பனுடைய மடியில் படுத்து உறங்குகிறதோ அது மாதிரி தூங்கியிருப்பார். என்னுடைய கடைசி மகன் வந்து ஒரு முறை பயங்கர ஜுரம் அவனுக்கு. அந்த ஜுரமாக இருக்கும்போது கூட என்ன செய்வான்னா, எனக்கு பயமாக இருக்கும், தொட்டு தொட்டு பார்ப்பேன், பயங்கர ஃபீவர் இருக்கும், அது ஃபிட்ஸ் வந்துடக்கூடாதேன்னு பயம். அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம உட்காந்துருந்தா பாட்டு பாட சொல்லுவான். எனக்கு ரொம்ப பிடிச்சது பிரதர் தினகரனுடைய பாடல். அந்த பாடல் பாட 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 அவன் தூங்கிடுவான். திரும்பியும் பார்த்து தொட்டு தொட்டு பார்த்தா பகல் வரைக்கும் அந்த பாடல் பாட பாட அந்த நேரம் கண்ணை மூடி நல்லா தூங்கிடுவான். பாருங்கள், தேவ பிரசனம் அவனை தூங்க செய்தது, ஜுரத்தை மறக்க வச்சது. நமக்கு தான் பார்க்குற நமக்கு எப்படி இருக்குது, ஐயோ சுகம் இல்லையே சுகம் இல்லையே, காலையே போட்டு ஆட்டி ஏதாவது பண்ணலாமா அப்படி பார்க்குறோம். நம்முடைய ஆண்டவருடைய அன்பு அதை விட மேலானது, தாயினும் மேலான அன்பு உள்ளவர். இதில் பார்க்கும் செட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுகிறேன். இப்படி ராத்திரிலாம் களி கூர்ந்ததுனால தான் அதிகாலையிலே எழுந்தார். நம்ம ராத்திரிலாம் என்ன செய்கிறோம், தூக்கம் வர வரைக்கும் செல்ஃபோன் பார்ப்போம், தூக்கம் வர வரைக்கும் டிவி சீரியல் பார்ப்போம், ஊர் கதையெல்லாம் அளந்து முடிச்சுட்டு அப்புறம் தூங்கினா எங்கேருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும்? எதை பார்த்தோமோ அதே கனவாக வந்துடும். இரவு நேரத்திலேயே ஆண்டவராகிய கர்த்தரோடு நாம் ஜீவிக்கும்போது அதிகாலமே நாம் தேவனை தேடுகிறவர்களாக, ஆசையோடு தேடுகிறவர்களாக நம்ம மாறிவிடுவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணு. இப்போ பாருங்கள், அந்த ஆசை என்ன செய்யும், எப்படி காலையில் எழும்புகிற அந்த சூரியன் அப்படியே மெல்ல மெல்லமாக தன்னை காமிக்கிறது போல, வெளியே கொண்டு வர்றது போல, பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கலும் எது நல்லது, கிருபை நல்லது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நம்ம என்ன செய்யணும், தேவ கிருபைக்கு காத்திருக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். அதிகாலையில் எழுந்து தேசத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணுற நல்லது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேண்டியது என்ன, தேவ கிருபை. அப்போ அந்த கிருபையை நான் என்ன சொன்னேன், கண்டேன் ஆண்டவரே, கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். 4ஆம் வசனம், ஆண்டவரை துதிக்கிற ஒரு ஆத்மாவில் தான் சந்தோஷம் இருக்கும். ஆண்டவரை துதிக்கிறவங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறவங்க, எப்போதும் நம்ம கர்த்தரை உயர்த்துகிறவர்களாக இருக்கும்போது மனசில் என்ன இருக்கும், ஒரு நல்ல திருப்தி இருக்கும். 5ஆம் வசனம், நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அப்படி துதிச்சு பாடி போற்றி சோத்தரிச்சிங்க வந்தால் எப்படி இருக்கும், தெம்பாக வந்து உட்காருவோம். காலையிலே நம்ம எழுந்துடும். எத்தனை மணிக்கு நீங்கள்லாம் எழுந்தீங்களோ தெரியல, நான் எழுந்த நேரம் சொல்ல மாட்டேன், இல்லைன்னா அது ஒரு கஷ்டம் ஆகிடும், சொல்ல மாட்டேன். ஆமத்தான் எல்லோரும் எழுந்தோம். ஆனால் இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், உபவாசங்கிறது இங்கே நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அது எப்போவுமே ஆரம்பிக்கணும், அதிகாலையிலேருந்தே ஆரம்பிக்கணும். அதிகாலையிலேருந்தே தேவ பிரசன்னத்தை உணரணும். அதிகாலையிலேருந்தே அது ஒரு ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, மன்றாட்டின் ஆவி, அந்த கிருபையின் ஆவி நமக்கு கிடைக்கத்தக்கதான எத்தனையோ பாடல்கள் இருக்குது. அதை பாடணும், கேட்கணும், கேட்டுக்கிட்டே வேலை செய்யணும். தேவையில்லாத காரியங்களில் நம்முடைய நேரத்தை செலவிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லு, தாவீதின் இடைவிடாத ஜெபம், யாக்கோபுடைய போராடுகை ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஆதியாகமம் 32:24 முதல் 30 வசனங்கள். ஜெப ஆவி வேணும்னா என்ன செய்யணும், தனித்திருக்கணும்.
செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு கர்த்தருக்கும் நமக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு நம்ம உட்காரணும். உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் அவளை விழிக்க பண்ணாமலும் அவளை எழும்ப பண்ணாமலும் இருங்கள் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதையெல்லாம் எப்படி தியானிக்கிறாங்களோ தெரியாது. நான் நினைப்பேன், ஜெப அறையில் நம்ம ஆண்டவரோடு இருக்கிற நேரத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஃபோனையும் சைலண்டில் போட்டு அதையும் சார்ஜிலையாவது அந்த நேரத்தில் போட்டுடலாம். எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு, ஒருவேளை நிறையா வேலை இருந்துச்சுன்னா பாதி வேலையை எப்படி இந்த யாக்கோபு 2ஆக பிரித்து வச்சார், அப்படி தானே? ஆசீர்வாதங்களை 2 பங்காக பிரித்து வச்சார். அண்ணன் ஒரு பங்கு அழித்தாலும் இன்னொரு பங்கு இருக்குமே அப்படின்னு. அது மாதிரி 2 பார்ட்ஸாக பிரிச்சுக்கணும். காலையில் போர்ஷன், மத்தியானம் போர்ஷன் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க கிளாஸஸ். அப்படி பிரித்து வச்சுட்டு அந்த முதல் பகுதியை செஞ்சுட்டு நம்ம நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தேவ சமூகத்தில் உட்காந்து அதுக்கு பிறகு அடுத்ததை கண்டினியூ பண்ணலாம். அப்போ தேவன் அதை பார்ப்பார், தேவன் அதை அது நிமித்தம் ஆசீர்வதிப்பார். இங்கே பார்க்குறோம், யாக்கோபு பாருங்கள், எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு தன்னை மனைவிகளெல்லாம் அனுப்பிச்சிட்டு அவன் என்ன செய்கிறான், தனித்து ஆண்டவர் பாதத்தில் ஒரு நல்ல ஒரு முடிவோடு காத்திருக்கிறான். பார்க்குறோம், அப்பொழுது ஒரு புருஷன், இதில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வரும். இல்லை ஒரு புருஷன்னும் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லி ஓசியா 12 நம்ம வாசிக்கும் போது நம்ம அப்புறம் வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னும் போது ஆண்டவராகிய கர்த்தரை குறிக்குது. தூதர்கள், தூதன் அப்படிலாம் வரும். தூதரானவர் அப்படின்னும் போது ஆண்டவராகிய கர்த்தரை குறிக்குது. இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது பொழுது விடியும் அளவும் போராடி ஜெபித்தாராம், போராடுகிறார். அப்போ அவனை மேற்கொள்ளாததை கண்டு டயர்ட் பண்ணவே முடியல. எலியாவை பின்தொடர்ந்து போன எலிசாவை சோர்ந்து போக செய்ய, இளைப்படைய செய்ய ஒருவராலும் என்ன செய்யலை, முடியவே இல்லை. அதில் பார்க்குறேன், அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அவனுக்கு தொடை சந்து சுளுக்கிட்டு விட்டா போதும். நம்ம சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்களா? அப்போ இந்த பிள்ளைகளுக்கு கூட எப்படா இன்ஜெக்ஷன் போடுவாங்க, தோள் மேலே பிள்ளைகளை சுமந்து கொண்டு வருவாங்க. அவங்க வர நில்லுங்க நில்லுங்க க்யூவில் நிற்க சொல்லுவாங்க. நின்றுட்டு கடைசியில் என்ன போடுறேன் இந்த பிள்ளை வேறு என்ன செய்யும், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். எப்படா போட்டு முடிக்கும் அப்படின்னு நமக்குள்ளே தோணும் பாருங்கள். அது மாதிரி யாக்கோபை விட்டுட்டு ஆண்டவர் கர்த்தருடைய தூதனானவர் போகணும்னு நினைக்கிறாரு, விடவே இல்லை. அப்போ என்னாச்சா, நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். சரி, போகிறதே போகிறீங்கன்னு ஆசிரிச்சுட்டு போங்க அப்படின்னு யாக்கோபு என்ன செய்கிறான், சமயத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறான். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சமீபமாக வந்துட்டாரா, தேவ பிரசனத்தை நம்ம நல்லா உணர்ந்துட்டோமா, அவர் என் அருகில் வந்துட்டாரா. இப்போல்லாம் எந்த சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, அதனால தான் டிஸ்டர்ப் ஆகுது. கேட்காத ஒரு லெவல் வரும். அதுதான் அதாவது தேவனுடைய ஆவியானவரோடு நாம் இணைகிற ஒரு நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனை நோக்கி நம்ம கூப்பிட வேணும். இதெல்லாம் வீட்டில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா ஜெபம் பண்ணி ஆண்டவரோட தனிச்சிருந்து இந்த தேவ பிரசனத்தின் ஆழத்தில் போகும்போது நீங்கள் உணர முடியும். இது சரியான வேலை. இப்பொழுது நான் என் ஆண்டவரிடத்தில் கேட்குறதுக்கு உரிமை பெற்றிருக்கிறேன். ரொம்ப கிட்ட க்ளோஸ் ஆகிட்டேன். அவர் பக்கத்தில் வந்துட்டேன். அவர் என் இருதயத்துக்கு அருகாமையில் வந்துட்டார். இப்போ நான் கேட்கட்டும்னு உங்களுக்கு தோணும். அப்போ கேட்கணும்னு வசனம் சொல்லுகிறது. அப்போது வாசிங்க 27ஆம் வசனம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். இல்லை பாருங்க, இனி உன் பேர் யாக்கோபு இல்லைப்பா, எத்தன், ஏமாற்றுவன் அப்படின்ற பேர் உனக்கு இல்லை. பலவீனன் என்கிற உனக்கு பேர் இல்லை. நீ திக்கற்ற மகன் மகள் என்கிற பேர் உனக்கு கிடையாது என்று சொல்லப்படுவது போல இனி உன் பேர் இஸ்ரவேல்பா. தேவனுடைய மனிதனுடையும் போராடி மேற்கொண்டாயே, உங்கள் பேர் என்ன அப்படி கேட்கும்போது, நீ ஏன் என்னுடைய பெயரை கேட்கிற அப்படின்னு ஆசீர்வச்சாராம். யாக்கோபு
அப்புறம் தான் தெரியுது, ஐயோ நான் இவ்வளோ நேரம் தேவனோடையா நான் போராடி கொண்டு இருந்தேன், நான் தப்பி பிழைச்சேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெனியேல் என்று பேர் வச்சாராம். அப்போ பாருங்கள், நம்முடைய ஜெபம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணணும், சில நேரம் போராடி ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கும் போது பெற்றுக்கொள்ளும் வரை என்ன செய்தாராம்? போராடினார். பாடலாமா? யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அதே மாதிரி அதில் பாடினீங்கன்னா அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அந்நாளை போல நான் போராடி ஜெபிப்பேன். சரி, ஓசியா 12:3-6 இந்த யாக்கோபை குறித்து இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிப்போம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் வெள்ளத்தினால் தேவனோடே போராடினான், அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுது அவரை நோக்கி என்ன செய்தான்? கெஞ்சினான். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே முதல்ல ஆயத்தம் வேணும். இந்த பிள்ளைகள் சத்தம் போடாமல் இருக்கிறதுக்கு சொல்லி சரியாகவே ஆகாதுன்னு நினைக்கிறேன். இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஜெபம் பண்ணணும். நீங்களும் பண்ணுங்கள். நான் ஒருத்தி ஜெபம் பண்ணுறதில்ல, இதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணால் தான் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இடைவிடாமல், இதில் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதும் உன் தேவனிடத்தில் திரும்பு. நம்ம ஜெபம் கேட்கப்படுறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்தில் திரும்பணும், தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் நம்ம ஆராதனை நேரத்தில் சில பாடல்கள் எல்லாம் பாடி, உகந்த காணிக்கையாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, பலிபீடத்தில் என்னை வைக்கிறேன் ஆண்டவரே. நிறைய பாடல்கள், இப்படிப்பட்ட பாடல்களை நம்ம பாடுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் தேவனிடத்தில் திரும்பு. அது மட்டும் இல்லை, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அப்போ இடைவிடாமல் நம்பினா தான் என்ன செய்ய முடியும்? இடைவிடாமல் ஜெபிக்க முடியும். இந்த இடைவிடாது ஜெபிக்கிற ஜெபம், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கிற ஜெபம், ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அதுதான் நமக்கு தேவை. அடுத்தது, பாவங்களை விட்டுட்டு நீதியை செய்கிற பிள்ளைகளாய் ஜெபிக்கிற ஜெபம். அந்த ஜெபம் தான் ஆண்டவருக்கு பிரியமானது. தேவனிடம் திரும்பு, நியாயத்தை கைக்கொள், இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அப்படி நம்ம எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனே, இந்த நாளிலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதுக்கு முந்தின வசனம், ஆண்டவரே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அப்போ தான் ஆண்டவரே ஜெபிக்கவே தோணும். எப்போதும் சந்தோஷம் எப்போ வரும்? எல்லாரும் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். உலகத்தின் முடிவு பரியந்தம் என்னோடு கூட இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இதெல்லாம் நாங்கள் நம்பும்போது தான், இதையெல்லாம் நம்ம அறிக்கை செய்யும்போது தான் கர்த்தர் அற்புதத்தை காண செய்ய முடியும். இடைவிடாது ஜெபிக்கிறவளா எங்களை மாற்று ஆண்டவரே. ஆண்டவரை, தொல்லைகள் எங்களை விட்டு நீங்க வரைக்கும், துன்பங்கள் நீங்குகிற வரைக்கும், சாத்தானுடைய போராட்டங்கள் ஒவ்வொரு எல்லைகளிலே இருந்து கிரியை செய்கிறவைகளை அழித்து மேற்கொள்ளும் வரைக்கும் இடைவிடாமல் ஜெபம் பண்ண உதவி செய்யும் தகப்பனே. ஆண்டவருடைய காலிலே விழுந்து ஆண்டவரே கெஞ்சினது போல, யாக்கோபு அழுது கெஞ்சி புலம்பி ஜெபித்தது போல, எங்கள் சூழ்நிலைகளில் எவ்வளவோ நாங்கள் சொல்லுகிறோம், மனுஷர்களுக்கு புரியலப்பா, என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு டீச் பண்ணால் கூட புரியாது. ஆனால் என் ஆண்டவரிடத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கும்போது உமது தயவு எங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரே, என் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஆசீர்வதியோன்னு கேட்கும்போது அதுக்கு முன்னாக இருக்க வேண்டிய பரிசுத்தத்தை கர்த்தர் கொடுத்தீர் யாக்கோபுக்கு. அப்படியே எங்களையும் பரிசுத்தப்படுத்தி எங்கள் பெயரை மாற்றி எங்களை ஆசீர்வதித்து எல்லாவித கலக்கங்களுக்கு விலக்கி காப்பீராக.
உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்று வேதம் சொல்லுதப்பா. நாங்கள் ஆத்துமாவிலே ஆண்டவரே கரிசனை உள்ளவர்களாய் ஆத்துமாக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து ஆத்துமாவை புஷ்டியும் பசுமையுமாய் வைத்து கொண்டு ஆண்டவரை தியானித்த வசனங்களின்படி உம்முடைய பாதத்திலே ஜெபித்து ஜெயம் பெற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. உமது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கங்கள் தொடர்ந்து எங்கள் நடுவில் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.